ஹாய் வியூவர்ஸ், வாங்க இன்னைக்கு நான் வந்து மைசூர் போயிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு செட்டு வந்து நைட் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து குர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் கூடவே ஸ்வெட்டர் குளிருக்காக எடுத்து வச்சுருக்கேன். பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா மழையும் கூட இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸில் எடுத்தது. நான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து வேலூரில் தான் எடுத்தேன். அம்மா தான் இந்த ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணாங்க. நல்லாயிருக்கு ஆக்சுவலி, கலர் கூட. இந்த ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன் இருங்க உங்ககிட்ட அப்புறமா. அப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ், யூஸ் பண்ணுற காஸ்டியூம்ஸ், கர்ச்சீஃப் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். நைட்டே வந்து பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலி இது என்னோடய தம்பி பேகு. ஸோ அவன் தான் கொடுத்தான் எடுத்து வச்சுக்க சொல்லி. ஸோ சுடு தண்ணி எடுத்துட்டேன். கெட்டிலில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்போவே சூடு பண்ணி வச்சுட்டேன். ஸோ பாட்டில் எடுத்து வச்சுட்டேன். நைட்டே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சதால் கொஞ்சம் ஈஸியாக போச்சு. ஸோ இப்போ மழைன்றதால கொஞ்சம் நல்லா சுட குளித்தா நல்லாயிருக்கும் தண்ணி வந்து. ஸோ நான் காமிக்கிற பாருங்கள், இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இருங்க, எல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்கள். ஸோ இதுதான் வேலூரில் எனக்கு அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் நான். இங்கே ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மழை. ஸோ கங்கேரி சேட்டலைட்டில் இறங்கி நடந்து போயிட்டே இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ மழை வந்திருக்கு. ஸோ எங்கள் கொல்லிக்கூட தான் நான் போகிறோம். ஸோ மேடமோட காரை தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிற இடம் பார்த்திங்கன்னா மைசூரில் போயிட்டுருக்கோம். மைசூரில் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாமுண்டீஸ்வரி பெட்டான்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு தான் போயிருக்கோம். ஸோ உள்ளே வந்து போயிட்டு இருக்கோம். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம். ஆக்சுவலி நான் வந்து பின்னாடி உட்காண்ட்ருக்கேன். நான் முன்னாடி கேமரா வச்சு எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய மேடம் கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஷேக்காக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குன்னு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மலை வந்து பார்த்திங்கனாவே ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ் வந்து. இப்போ வந்து நம்ம கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. கோவில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாமி வந்து நின்றுட்டுருப்பார். பார்க்கவே கொஞ்சம் பயமாகவே இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டாச்சு வந்துட்டு ஒரு சாமி. ஸோ நான் இதுதான் வந்து சாமுண்டீஸ்வரி கோயில் மைசூரில். ரொம்ப ஃபேமஸான கோவில். அப்புறம் எனி டைம் வந்து இங்கே ரஷ்ஷாக தான் இருக்கும். அவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். சண்டே நாங்கள் காலையில் ஒரு 7:30 மணி இருக்கும். பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் பாருங்கள், ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. நாங்கள் வந்து ஸ்பெஷல் டிக்கெட்டில் போயிருந்தோம். 100 ரூபாய் டிக்கெட் எடுத்துக்கணும். நாங்கள் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ வந்து கீழே அந்த மலையிலேருந்து கீழே போயிட்டுருக்கோம். நல்லபடியாக தரிசனம் ஆச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நாங்கள் வந்து க்யூலே நின்றுட்டு இருந்தோம். அந்தளவுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. எனி டைம் பார்த்திங்கன்னா இந்த சாமுண்டீஸ்வரர் கோயில் வந்து ரஷ்ஷாகவே இருக்கும். பட் ரொம்ப பவர்ஃபுல்லு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். அங்கேருந்து இன்னொரு கோவில் பார்க்க போகிறோம். அது அந்த கோவில் பேர் வந்து பார்த்திங்கன்னா சோமநாத்புரா கோவில். ரொம்ப சூப்பரான கோவில். கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கோவிலை பார்க்குறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, அமேசிங்காக இருக்குது. சின்ன கல் கூட ரொம்ப அழகாக செதுக்கி சிற்பமாக மாற்றி வச்சுருக்காங்க இந்த சோமநாத்புரம் கோவில் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா கோவில் உள்ளே வந்து போயிட்டுருக்கோம். கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய தூணெல்லாம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய தூணு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துலேயே ஆர்கிடெக்சர் எதுவும் இல்லாமல், டெக்னாலஜிஸ் எந்த ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் நம்மளோட கல்ச்சர் வந்து எந்தளவுக்கு நல்லா செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு மனசே வரல அந்த கோவிலை விட்டு வெளியே வர்றதுக்கு. அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான கோவிலாக இருந்தது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா. கண்டிப்பாக நீங்கள்லாம் பெங்களூருக்கு வந்தீங்கன்னா இந்த கோவிலெல்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேசவா கோவில். இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது என்ன கோவில்னா பெருமாள் கோவில்.
கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த இதனோட தூணு பாருங்க, கிட்டத்தில் காட்டுறேன். தூணு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ நல்லா அருமையாக வந்து டிசைன் பண்ணி அவங்க கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த கோவிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோபுரம் மாதிரி நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. தொட்டு பார்க்கவே அவ்வளோ அருமையாக நல்லா இருந்தது பாருங்கள். கல் கூட அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்து கோவில் வந்து சுற்றிட்டு இருக்கோம். சரியான வெயில், செம்ம வெயில் இருந்தது. அந்த ஒர்க் பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. எல்லாமே சின்ன சின்ன சிலைங்க நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. கோவில் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய தூண்கள் இருந்தது. தூண்கள் நல்லா அழகாக கட்டி வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அறைகள் வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அந்த அறைகள்லாம் பார்த்திங்கன்னா பூட்டி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி கதவெல்லாம் பூட்டி வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி அது ஒர்க்கெல்லாம் இன்னும் பெண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா புதுப்பிச்சிட்டு இருக்காங்க அந்த ஒர்க்கெல்லாம். ஃபுல்லாமே அப்படி தான் இருக்குது. இந்த சுற்றி கோவில் சுற்ற பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது கோவில். கோவிலெல்லாம் சாமியெல்லாம் பார்த்த பிறகு வெளியே வந்துட்டோம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1:30 மணி இருக்கும். 1:30 to 2 இருக்கும். ரொம்பவே தாகமாக இருந்தது. நல்லா ஒரு கரும் ஜூஸ் வேறு நல்லா போட்டு இருந்தாங்க. சரி எல்லாம் குடிக்கலான்ட்டு நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருந்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் போவோம் 1 day ட்ரிப்பு. ஸோ வித்தவுட் ஐஸ் தான் கிடச்சிது. ஆக்சுவலி ஐஸ் கூட அங்கே இல்லை, கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. ஸோ வித்தவுட் ஐஸே குடித்தோம், நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலக்காடு போயிட்டுருக்கோம் நாங்கள். தலக்காடு வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். இது வந்து பார்த்திங்கன்னா மைசூர் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அங்கேயும் விசிட் பண்ணுறோம். அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லேக் கிடச்சிருக்கு. நல்லா தண்ணி வந்திருக்கு மழை பெஞ்சதால். மழை வந்ததால் ஓரளவுக்கு நல்லா தண்ணி வந்து நிறைஞ்சிருக்குங்க பாருங்கள். இந்த மாதிரி இடம்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஊர் தான் எனக்கு வந்து நல்லா ஞாபகம் வருது. ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அங்கே தான் நான் வந்து படித்த வில்லேஜில் தான். அப் டு வந்து காலேஜ் இருக்குமே நான் அங்கே தான் படித்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. ரொம்ப பசுமையான இடம், ரொம்ப நல்லா என்விரான்மெண்ட்டாக நல்லாயிருக்கும். மீன்ஸ் நேச்சுரலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். டஸ்ட் வந்து அவ்வளோவா இருக்காது. என்னதான் இருந்தாலும் கிராமம் தான் இல்லையா. ஸோ ரொம்ப நல்ல ஒரு இடம் இந்த இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா. இப்போ அந்தவே நம்ம போயிட்டுருக்கோம் தலக்காடுக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்கெல்லாம். இங்கே தலக்காடில் வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஃபீஸ் வாங்குகிறாங்க. ஸோ வெயிட்டிங்கில் போயிட்டுருக்கோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் முடிச்சோன்னே திரும்ப இன்னொரு என்ட்ரன்ஸ் வேறு இருந்தது. எதுக்கு வாங்கினாங்கன்னே தெரியல. 2 முறை வாங்கினாங்க இங்கே வந்து என்ட்ரன்ஸ் சார்ஜஸ்ஸு. உள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம வந்து. இதுதான் பார்த்திங்கன்னா தலக்காடோட மெயினான இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆற்றுல வந்து நல்லா குளிச்சுட்டு வருவாங்க. இந்த இடமே ஃபுல்லாக வந்து மணலை தான் நிறைஞ்சிருக்கும். அந்த காலத்தில் வந்து ஏதோ பெரிய கதை இருக்குது ஆக்சுவலி இந்த தலக்காடுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மணல் தான் வந்து நிறைஞ்சிருக்கும். இப்போ வந்து நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம் அந்த இடத்துக்கு. ஸோ இந்த ஆறு பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப வந்து நல்ல ஒரு தண்ணி. இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருந்தது. ஆக்சுவலி இந்த தண்ணி நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த வெயிலுக்கு அதுவும் நல்லாவே இருந்தது. ஆனால் முட்டி வெயில் தான் இருந்தது தண்ணி. ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் எல்லாமே ஒரு 1/2 hour இருந்தோங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஆற்றுல போயிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா தலக்காடுக்குள்ளே என்ட்ரு அந்த கோவிலுக்குள்ளே சிவன் கோவிலில் தான் இது. இந்த கோவில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டோம். மணி பார்த்திங்கன்னா ஒரு 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா வெயில் வந்து நல்லா தணிஞ்சு இருந்தது. ஸோ கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு அங்கே பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்குது. உள்ளே வந்து சிவனை வந்து நம்ம தரிசிக்க போகிறோம். அந்த சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா சுயம்புவாக உருவானது. கோவிலுக்குள்ளே போய் வந்தாச்சு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் இருக்குது. லிங்க கூட ஆப்போசிட்டில் வந்து நந்தி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோவில். வெயில் அவ்வளோவா தெரியவே இல்லை.
ரொம்ப பெரிய கோவில். இவங்கெல்லாம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு. சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிங்கம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு லிங்கம், அந்த பக்கம் ஒரு லிங்கம். ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். இதே மாதிரி தான் சுற்றி இருக்குது, கோவில் சுற்றி. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வழியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 கோயிலை நாங்கள் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ரொம்ப நல்லா இருந்தது அந்த கோவில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது இந்த கோவிலை பார்க்கும்போது. கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு வெளியே போயிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா 5 லிங்கம் வந்து வச்சுருக்காங்க. 5 லிங்கத்துக்குமே செப்பரேட்டாக வந்து ஒரு கோவில் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த லிங்கம் வந்து. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கத்துக்கு ஒரு வந்து கதை இருக்குது இந்த லிங்கத்துக்கு. ஆக்சுவலி கோவில் சுற்றி வந்துட்டே இருக்கும்போது பின் வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலை இருந்தது. ஸோ அதையும் தரிசனம் பண்ணிட்டோம். உள்ளே போய் பார்த்தோம். நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. ஸோ எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் டு பெங்களூர் கிளம்பிட்டு இருக்கோம். மழை வர மாதிரி வேறு இருக்குது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 to 6 இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு சன்செட்டான நேரம். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாமுண்டீஸ்வரி தரிசனம் முடிச்சிட்ட பிறகு தான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தோசை சாப்பிட்டோம். மற்ற கொலீக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் தலக்காடிக்கு வந்துட்டு வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டோம். நல்லா பசி வேறு. அதனால் இப்போ வந்து காஃபி குடிக்கலான்னுட்டு கடை தேடிட்டு இருக்கோம். ஒரு நல்ல காஃபி குடிச்சிட்டு லாஸ்ட்டில் வந்து டின்னர் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள். சன்செட் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் ரிட்டன் டு பெங்களூர் கிளம்பியாச்சு. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த ட்ரிப்பை வந்துட்டு. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 3 கோவில் வந்து நல்லா சுற்றி பார்த்தோம். அதுவும் மட்டும் இல்லாமல் நல்லா தண்ணிலையும் நல்லா விளையாடணும். ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் டைம் நாங்கள் இதே டேட்டில் தான் இதே மந்தில் போனோம். டேட் வந்து வேறு டேட்டில் போனோம்.